இந்த படத்தில் வந்து நம்ம நான் ஆக்சுவலாக அட்வொகேட்டு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்கும்னு தெரியாது. யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல, அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. இந்த படம் அதை பற்றியும் சொல்லும். ஸ்கூல் லைஃப்பில் நம்மளுக்கு விளையாட்டு, கைவிளை பொருட்கள் விளையாட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு பீரியட் இருக்கிற மாதிரி 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் சொன்னாலே எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டா நம்மளை ரோட்டில் போகும்போது ஒரு போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா பேயும் தான் விடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கூடுறதுக்கெலாம் சட்டத்தில் இடம் இல்லை, கைண்டாக தான் கூப்பிடணும். இப்போ நான் ரோட்டில் போனேன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணுவாங்க. எல்லோரும் செக் பண்ணுறாங்கன்னா கிடையாது. கொஞ்சம் கருப்பாக குண்டாக இருந்தால் நெத்துவாங்க. போகிறவங்களே நம்ம தான் குடிக்காத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூரின் தான் செக் பண்ணணும். வாயில் டியூப் வச்சு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் நீங்களாம் இதை சொல்லணும். ஏன்னா பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டில் 500 பேர் போகிறாங்கன்னா அதில் 30 பேர் 20 பேர் பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த 30 பேரும் குடிக்காரனா தெரியும். கண்டிப்பாக அந்த 30 பேர் குடிக்காரனா இருக்க மாட்டான். போனால் எல்லோரும் தான் செக் பண்ணணும். ஒரு ஏர்போர்ட்டில் போனால் எல்லோரும் செக் பண்ணுற மாதிரி இந்த ரோட்டில் பிளாக் பண்ணி எல்லோரும் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு வந்து அடிப்படை சட்டம் நமக்கு தெரியல தான். நம்ம வேறு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஆண்டுட்ருக்காங்க. அவங்க யாரும் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதில்லை. அதனால் ஆடியோ லான்ச்சில் நான் வந்து பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருக்கும் லா புக் கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த படம் சார்பாக மேற்படி எல்லாரும் வேறு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் கிஃப்ட்டு கொடுக்கறதபடி எல்லார் வீட்லேயும் ஒரு சட்ட புத்தகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லா அடுத்த ஜென்ரேஷன் தான் சட்டத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக